வளம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி. திருவடி சரணம். அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கமும் நல்வாழ்த்துக்கள். சிறிது நேரம் ஆழ்ந்து தவம் செய்து வாழ்த்துக்கள் பல கோரி அமைதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். மிக சந்தோஷம். இன்று கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு அஞ்சுவதையே எடுத்துரைப்போ அறிவொன்றே தெய்வம் என்று. அறிவே தெய்வம், ஒரு ஆழமான தலைப்பு. அது நிறைய முரண்பாடுகள் கொடுக்கக்கூடியது கூட. யார் ஆழ்ந்து சிந்திக்கின்றார்களோ தவ நிலையில், சிந்தித்தால் மட்டும் போராது, உணர்வும் பெறுகிறார்களோ அவளுக்கு மட்டும்தான் தெய்வம் என்பது அறிவுதான் என்று எடுத்துக்கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு பேச்சு அளவில் இப்போ தாய்மானவர், திருவள்ளுவர், திருமூலர், வள்ளலார், வேதாத்திரி மகிழ்ச்சி, பாரதியார், இப்படி ஞானிகள் மட்டுமே உணர்ந்து புரிந்து கொண்ட ஒத்துக்கொண்ட ஒரு நற்செய்தி, தெய்வம் என்பது அறிவு. கான்சியஸ்னஸ் இஸ் காட். மீது யாரும் அதை ஒத்துக்க முடியாது. ஏன்னா அது ஆழமான சிந்தனைக்குரியது. முடிந்த அளவில் உங்க சிந்தனை நான் தோண்டி விடுகிறேன். உங்க பொறுப்பு நீங்க தனியா உட்கார்ந்து ஆமாவா என்று சிந்திக்கணும். இன்னும் நீண்ட காலம், எத்தனையோ தலைமுறையா இறைவனுக்கு நாம ரூபம் கொடுத்து பலவிதமான வழிபாடுகள்ல ஆழ்ந்த நீண்ட கால பழக்கம் ஏற்பட்டு போச்சு. பழக்கப்பதிவு, ஒரு அச்சமும் ஏற்பட்டு போச்சு. ஆகவே அறிவை பற்றி விளக்கினா கூட அந்த பழக்கப்பதிவினாலையும் அச்சத்தினாலையும் அந்த மாயையிலிருந்து விடுபட முடியல. இது ஒருத்தர் இருக்குல்ல, 1,00,000 பேர் எடுத்தா 2 பேரு அல்லது 3 பேருக்கு தான் உறுதியா ஆமா அறிவுதான் தெய்வம்னு சொல்ல முடியும். அதுவும் 1,00,000 பேர் தியானத்துல ஈடுபட்டால் மட்டும். ஏன்னா அது அவ்வளவு சீக்கிரம் புரிய வைக்கக்கூடிய ஒரு கருத்து அல்ல. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல நண்பர் ஒரு விசேஷம் போது அவங்க வீட்டுக்கு முன்னாடி அறிவேதான் தெய்வம் என்று அதுக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க. அன்னைக்கு விசேஷம் வந்த உடனே அந்த மனுஷன் அந்த போர்டு அங்கிருந்து மாத்திட்டார். என்ன கேட்ட பிறகு, சமுதாயம் இன்னும் அதை ஒத்துக்கல. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு நிறைய பேர் உறவினர்கள் நண்பர்லாம் அவங்க அதை பார்த்தா வேற மாதிரி நினைக்க தோணும் அப்படின்னு எடுத்துட்டார். அதாவது காம்ப்ரமைஸ் பண்றாங்க, சமூகத்துக்கு வேண்டி காம்ப்ரமைஸ். அப்படி பண்ணிதான் வேத காலத்திலே சொல்லப்பட்ட உண்மைகள் இன்னைக்கு முற்றிலும் மறைந்து மாயையினுடைய ஆளுமை நிகழ்ந்து கொண்டிருக்கு. அதை நீங்க புரிந்து கொண்டு இருக்கும். ஆகவேதான் அந்த மகிழ்ச்சி ஒரு பாடல்ல அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார், அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர், அவ்வறிவை அறிய வழிமுறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர், அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர், அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறவகுத்தோர், அதை வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூறுவோம் அப்படின்னு போட்டார். ஆனாலும் இந்த அறிவு என்று சொல், நான் என்னுடைய ஆசிரியர் நண்பர்கள் கூட பேசுவேன். சாதாரண அறிவு அறிவு நம்ம இப்போ தினசரி பேசிக்கிறோம். அறிவு இருக்கான்னு கேட்கிறோம்.
இல்லை அவனை பெரிய அறிவாளின்னு சொல்றோம். அது என்ன பொருள் என்று சொன்னால், இந்த அறிவுக்கு ஆங்கிலத்தில் நாலேஜ் என்று பெயர் கொடுக்கிறோம். பிறவித்தொடராக கொண்டு வந்த அறிவுன்னு ஒன்று இருக்கு. இன்ஸ்டிங்க்ட் நாலேஜ், கருத்தொடராக. ஒரு இது சொல்லுவாங்க இல்லையா, மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்கணுமா? தேவையில்லை, அது நீந்த தெரியும். ஏன்னா அதனுடைய கருவமைப்பில் அது இருக்கு. நம்ம வீட்டில் குழந்தைகள் ஒரு 11 மாசம் 12 மாசம் ஆகும்போது எழுந்து நடக்க முயற்சி செய்து எழுந்து நடக்கவும் செய்யுது. யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அந்தந்த காலத்துல அது அது தானா நடக்குது. இது எப்படின்னா கரு அமைப்பு பதிவினால வந்த ஒரு அறிவு. அப்புறம் வளர்ற காலத்துல அனுபவ அறிவு, கண்டும் கேட்டும் உண்டும் நுகர்ந்தும் தொட்டும் நிறைய அனுபவங்கள் இருக்கு. 4 பேர் சொல்றத காதால கேட்டு, இதெல்லாம் அனுபவ அறிவு. எப்படி நடக்கணும், எப்படி நடக்கக்கூடாது, அனுபவம் ஒரு மனிதருக்கு அறிவை கொடுக்கும். அப்புறம் கற்று பெறுகிற அறிவு, இலக்கியங்கள் கற்றுக்கொள்கிறோம், விஞ்ஞானம் கற்றுக்கொள்கிறோம் இல்லையா, நிறைய நிறைய கற்றுக்கொள்றோம். கற்றுக்கொண்டதால அறிவு. இப்போ இது எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே புறம் சார்ந்த அறிவு. கற்பதும் புறம், அனுபவங்களும் புறத்தே இருந்துதான் வருது. கரு அமைப்பு கூட பெற்றோர்கள் புறத்தேர்ந்து பெற்ற அறிவு பதிவாகி கருவை தொடர்ந்து நமக்கு வருது. அதுவும் ஒரு விதமான அனுபவ அறிவு தான். அப்ப இந்த அறிவெல்லாம் வெளியிலிருந்து வரக்கூடிய அறிவு. இதுக்கு ஆங்கிலத்துல நாலேஜ் என்று சொல்றோம். ஆனா இங்க அறிவே தெய்வம் என்று சொல்லக்கூடிய அறிவுக்கு ஆங்கிலத்துல கான்சியஸ்னஸ் என்று பெயர். அது உள்ளிருந்து வரக்கூடியது, உள்ள உணர்ந்து அறியக்கூடிய அறிவு தான் தெய்வம் என்ற பொருள்ல சொல்லக்கூடிய அறிவு. ஏன்னா அறிவு இப்ப ரெண்டா பிரிக்கிறோம். புத்திசாலித்தனம் சொல்றோமா இல்லையா, அது தெய்வம் அல்ல. கற்று பெற்ற அறிவு தெய்வம் அல்ல. அனுபவத்தினால் அந்த அறிவு தெய்வம் அல்ல. கருமைப்பு மூலம் அவரோட அறிவு தெய்வம் அல்ல. மாற அந்த மூன்றையும் தவிர்த்து மெய் உணர்வுன்னு ஒண்ணு சொல்றோம்ல, அந்த உண்மையை உணர்ந்து பார்க்கிற நேரத்துல அதுக்கு மெய் அறிவு, ஆங்கிலத்துல விஸ்லம் என்று கூட சொல்றோம். அந்த அறிவு தான் தெய்வம். இப்போ நம்ம எத்தனை பேர் உள்ள உணர்ந்திருக்கோம் அறிவுனா என்ன? இல்லை, நிறைய பேர் இல்லை. ஏதோ தியானம் பண்றோம் போறோம். அப்போ இந்த இடத்துல அறிவை தெய்வம் என்ற அர்த்தத்துல சொல்லக்கூடிய அறிவு ஆங்கிலத்துல கான்சியஸ்னஸ் என்று சொல்றோம். இப்போ இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த இயற்கையுடைய பரிணாமத்தை பார்க்கிற போது எல்லாம் எப்படி தோன்றியிருக்கு, ஒன்றிலிருந்து மற்றொன்று இல்லையா. நம்ம ஔவையாரம்மா சொன்னான்னு அன்னைக்கு கூட ஒன்று சொன்னேன். பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தரமாறி தோன்றும் பிறப்பு. பிறப்பினுடைய அடிப்படை சூத்திரம் என்னவென்றால் தரமாறி, ஒன்றிலிருந்து மற்றொன்று, மற்றொன்றிலிருந்து பிரிதொன்று. தரமாறி உருமாறி, 2 வார்த்தை இருக்கு. உருமாறும் தரமும் மாறும். இப்போ பால் இருக்கு, அது ஒரு உருவம், ஒரு தரம். இப்ப தயிரா மாறிடுச்சு, உரு மாறிடுச்சு, தரமும் மாறி இருக்கும். பால்ல இருக்கிற டேஸ்ட் தயிர்ல இருக்காது, வேற. அது வெண்ணையா மாறிடுச்சு, உரு மாறிட்டு தரம் மாறிடுச்சு. நெய்யா மாறிடுச்சு, உரு மாறிடுச்சு, தரம் மாறிடுச்சு. கவனிக்கணும், உருமாற்றம் தரமாற்றம். இப்போ பச்சைவந்தியை பார்க்கிறோம், இலையில உட்கார்ந்துரு பச்சையா இருக்கு, திடீர்னு பட்டையில வந்து பறந்து வந்து உட்காருது, கொஞ்ச நேரத்துல ப்ரௌனா மாறிடும். இப்ப அதனுடைய நிறம் மாறுது, நிறம் தரம் எல்லாம் ஒன்று தானே, மாறுது. யார் மாத்துறா? பச்சைவந்திக்கு நிறத்தை மாத்துனது யாரு? பாலுடைய தரத்தை மாத்துனது யாரு? ஒரு ஆன்சர் இருக்குல்ல. அங்கதான் ஆழ்ந்து சிந்திக்கும் போது இப்போ இன்னும் நம்ம வீட்டுக்கு முன்னாடி சிலந்தி வலை கட்டியிருக்கும், அழகா கட்டியிருக்கும். அந்த டிசைனை பாருங்க, ரொம்ப நுணுக்கமா இருக்கும். தன்னுடைய உமிழ்நீரை கொண்டே பண்ணியிருக்கும். அப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், சிலந்திக்கு அறிவு இருக்கு, அதனுடைய வலையை அதுக்கு கட்ட தெரியும். உண்மையிலே அப்படி அல்ல. சிலந்திக்கு தான் வலை கட்டுறவனே தெரியாது.
மாறா அறிவே சிறந்தியாக உருப்பெற்று வந்திருக்கு. இங்கதான் நம்முடைய தோற்றத்தினுடைய ரகசியத்தை சிந்திக்கிற போது இன்னைக்கு நம்ம பஞ்சபூதங்கள் என்ற தோற்றங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ ஜீவனங்களை பார்க்கிறோம். இது எல்லாவற்றிற்கும் மூலமாக இருப்பது சுத்தவெளி. சுத்தவெளி எழுச்சி பெறுது தண்ணி இருக்கத்தினால. என்னவாக எழுச்சி பெறுது? அடக்கமாக இருந்த சக்தி சுழல் இயக்கமா வெளிப்படுது. அந்த இயக்கம் சீராக இருக்கு இல்லையா? இங்க என்ன கண்டுபிடிக்கிறாரு உணர்ந்தவர்கள், சுத்த வெளியில என்ன இருந்ததுன்னா அறிவு. அறிவுனா என்ன? தன்னில் தானாய் ஒரு தரம் மாறிக்கொள்கிற தன்னில் தானாய் ஒரு தரம் மாறுகிற அறிவு. ஆனால் ஒரு பியூட்டி என்ன தெரியுமோ? தான் உருமாறுவதும் தரமாறுவதும் அந்த அறிவுக்கு தெரியாது. அறிவு தன்னை அறியாத நிலை. நல்லா கவனிக்கணும். அறிவு ஒரு மாறி தரமாறி இன்னொன்னா வரும்போது அது நான் அப்படி மாறுறேன்னு அதுக்கு தெரியாது. இதெல்லாம் இயல்பா நடக்கு, சுயம்பா நடந்துகிட்டே இருக்கு. இப்படி அடக்கமாக இருந்த அறிவினுடைய எழுச்சி பயணம்தான் பஞ்சபூதங்கள், ஜீவனங்கள், இறுதியில் மனித மனம். மனித மனமாக இருப்பதும் அதே அறிவுதான். இப்ப அறிவுனா என்ன? தானாய் இச்சையின்றி, முயற்சியின்றி, இன்னொன்றின் உதவியின்றி தன்னில் தானாய் உருமாறி தரமாறி தொடர்ந்து ஒரு தரம் மாறி இறுதியில் மனித உருவம் மனம் என்ற தரம். எது? அறிவு. ஆனா அது வரைக்கும் அறிவுனா என்னன்னு அறிவுக்கே தெரியாது. அதுதான் திருமூலர் சொல்லும் போது, தன்னை அறியும் அறிவை அறிந்தபின் தன்னே அர்ச்சிக்க தான் இருந்தானே. அறிவால் அறிவை அறியும் அறிவு தவ சீலருக்கும் சிந்தனையாளருக்கும் மட்டும்தான் வரும். ஒரு நல்ல சிந்தனையாளர் எனக்கு தெரியும். அவர் முழுமை அறிவு என்று ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கிறார். முழுமை அறிவுன்னு சொல்லும்போது நிறைய விஷயங்களை தெரியணும், முழுமையா தெரியணும். இன்னைக்கு ஏற்கனவே நிறைய சமூகத்துல விஞ்ஞான அறிவு இருக்கு, கோயில் கட்டிட கலை எப்படி இருக்கு, இப்படி நிறைய விஷயங்களை அறிவை சேகரிப்பாங்க. அதுக்கு பேரு கலெக்டிவ் நாலேஜ். அந்த அறிவை கலெக்ட் பண்ணாங்க. ஆனா அந்த அறிவை நாம தெய்வம்னு சொல்லல, அது நாலேஜ். ஆனா முழுமை அறிவுன்னு தலைப்பு கொடுத்திருக்காரு. எதை முழுமை அறிவுன்னு சொல்லணும்னா கலெக்டிவ் நாலேஜ் அல்ல, தனையறியும் அறிவுதான் முழுமை அறிவு. இதை வள்ளுவர் வாலறிவு கற்றதனால் ஆய பயன் என்கொள். நீ கற்று நிறைய அறிவை பெருக்கிருக்கலாம், என்ன பயன்? ஒரு கண்டிஷன் பண்ற, வாலறிவை நற்றாள் தொழாரினேன். வாலறிவு தான் முழுமை அறிவு. அப்ப இந்த முழுமை அறிவுனா எப்ப தெரிஞ்சுக்க முடியும்? அந்த அறிவையே அறியணும், அது தவம் தான் வழி. ஆனா இன்னைக்கு உலகத்துல இருந்து இப்ப அறிவு சொல்ல பாருங்க, ஒருத்தன் கற்று பெற்ற அறிவு என்னதான் இருந்தாலும் சிறுமை அறிவு. அனுபவ அறிவு சிறுமை தான். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் அனுபவம் மாறுது. இவனுடைய அனுபவம் வேற, அவன் அனுபவம் வேற. அப்ப அவன் அனுபவத்தால் பெற்ற அவனுடைய அறிவு வேற, இவனுடைய அறிவு வேற. கற்றல், ஒருத்தன் பிசிக்ஸ் படிக்கிறான், அதை பெற்ற அறிவு. ஒருத்தன் கெமிஸ்ட்ரி படிக்கிறான், ஒருத்தன் அஸ்ட்ரானமி படிக்கிறான், அறிவு வேற. அப்ப கலெக்டிவ் நாலேஜ் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாலேஜ். அப்ப அது எப்படி முழுமை அறிவாகும்? வாலறிவு என்றால், முழுமையான அறிவு என்றால் அறிவால் அறிவை உணர்ந்து அறிந்து பெற்ற அறிவுதான் முழுமை அறிவு. அப்படி வேதாந்த விமர்சமாக உள்ளவங்க, அவங்களுக்கு முன்னாடி இருந்த சித்தர் பெருமக்கள், பல ஞானிகள் அதை உணர்ந்திருக்காங்க. அப்போ நம்ம இதுவரைக்கும் சமூகத்தில் தெரிந்து கொண்டது, இறைவன் என்றால் ஏதோ ஒருத்தர் ஆகாசத்துல எங்கேயோ இருக்கிறது மாதிரியும், அவர் இந்த உலகையும் ஜீவனையும் படைத்தது மாதிரியும் படைப்பு தத்துவத்திலேயே பேசப்பட்டு, அந்தந்த மதத்துக்கு ஏற்றவாறு அந்த படைப்பாளிக்கு உருவங்கள் கொடுத்தும் கொடுக்காமையும், நாமங்கள் கொடுத்தும் கொடுக்காமையும், இறைவன் வேறு நான் வேறு என்ற ஒரு பிரிவை வைத்துக்கொண்டு வழிபாடு நடந்து கொண்டே இருக்கு காலங்காலம்.
ஆனா இப்ப என்ன சொல்லி வரோம், பாரதி கூட ஒரு பாட்டுல சாடுவோம், சாடி பாடுவோம். காடனை மாடனை வேடனை தெய்வம் என்று வணங்கும் அறிவிலிகால், அறிவொன்றே தெய்வம் என்று அறியீரோ. அது முட்டாள்னு சொல்றாரு. இது நாம ரூபம் வணங்குறோமே அவங்கள முட்டாளுங்கிறார். காடனை மாடனை வேடனை பாட்டு அப்படி வரும். தெய்வம் என்று வணங்கும் அறிவெளிகால், அறிவொன்றே தெய்வம் என்று அறியீரோ. அது என்ன அறிவு அப்படின்னா வேற ஒண்ணு இல்லை. அந்த அறிவை, அந்த அறிவுக்கு வடிவம் கொடுக்க முடியாது, குணம் கொடுக்க முடியாது. அது இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ் என்று சொல்லுவாங்க. சுத்த வெளியில அடக்கமாக இருந்த அறிவு. அறிவுக்கு அறிவுனா என்னன்னு தெரியாது. தானா எழுச்சி பெறுது, தன்னிற்கும் சுதந்திரத்தை மாற்றினால எழுச்சி பெறும்போது தன்னுடைய ஆற்றலை கொண்டு சூழல் இயக்கமாகவும் பெரு திணிவலனுக்கு ஒப்ப பஞ்சபூதங்களாகவும் உருமாறி தரமாறி அவையார் சொல்லிட்டாங்க பாருங்க. பரமாய சக்தியுள் பஞ்சமா பூதங்கள் தரமாறி தோன்றும் பிறப்பு. அந்த தரமாற்றம் வருது பாருங்க, தரமும் உருவம். அது இடத்துக்கு தக்கவாறு காலத்துக்கு தக்கவாறு உருவத்தை மாத்துது, தரத்தை மாத்துது அறிவு. ஆனால் அறிந்து மாத்துதானா இல்லை. அப்ப அறிவு தன்னை அறிவு என்று அறியாத ஒரு நிலை மனிதன் வரைக்கும் வருது. ஆனா மனிதனுக்கு மட்டுமே ஒரு தகுதி கொடுக்கப்பட்டிருக்கு, உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அறிவை அறியக்கூடிய உரிமையும் தகுதியும். ஆனா மக்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டி கிடைக்காததுனால காலங்காலமா அது அப்படி ஒரு பற்றி ஆலோசிக்கவே இல்லை. அவங்க வெறுமனே கலெக்டிவ் நாலேஜ்லயே பயணித்து கொண்டிருக்க. ஆனா இயற்கை நல்ல கவனிங்க, அறிவுடைய பயணம், த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் டுவர்ட்ஸ் த பர்ஃபெக்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். ஓரறிவு ஈரறிவு, ஈரறிவு மூவறிவு, மூவறிவு நாலறிவு. ஓரறிவு மரத்துல இருந்து கீழே விழுந்த பழம், அதுக்குள்ள இருக்கிற விதை காலத்தோடு முளையாகாம இருக்கிற போது அந்த விதைக்குள் இருந்த ஆற்றலும் அறிவும் தானாக எழுச்சி பெற்று புழுவாக, பூச்சியாக, வண்டாக உருமாறுது, தரமாறுது. உருமாறிடுச்சு. தரம் என்ன? ஈரறிவு. பாருங்க, அறிவிலே 1, 2, 3க்கும் போதே அறிவு மேலோங்கி போகும். இதான் இது புத்தி இல்லை. நம்ம சாதாரண அறிவுக்கு அர்த்தம் கொடுக்கிறோம், அந்த அறிவு இல்லை. இயல்பாக உருமாறுகிற தரமாறுகிற ஒண்ணு இருக்கு பாருங்க, அதான் கான்சியஸ்னஸ். கடைசியில மனிதன்கிற நிலைக்கு வந்தாச்சு. சரி, மனுஷன் எல்லாரும் அந்த அறிவை அறிஞ்சிட்டானா அதை பத்தி எண்ணமே தெரியாது. இப்ப நம்ம சொல்றோம், இப்போ மனிதனிடம் அந்த அறிவு உருமாறாது, தரம் மாறுது. ஏன்னா மனுஷன் தான். அதுக்கு 7வது அறிவு இல்லை, 6 அறிவு தான். ஆகவே உருமாற்றம் இல்லை, தரம் மாறுது. எதுல? மனதில். ஆதிகால மனிதனுடைய மனசு எப்படி இருந்திருக்கு? கற்கால மனிதன், தற்கால மனிதனுடைய மனம் எப்படி இருக்கு உங்களுக்கு தெரியுது. விஞ்ஞான அறிவு வரைக்கும் வளர்ந்துருக்கு. எப்படி மனிதன் அந்த அறிவை எப்படி ரோல் பிளே பண்ணது மனமாகனா, ரசிக்குது. விலங்குக்கு ரசிக்க தெரியுது, மனிதன் அறிவு ரசிக்குது. அப்புறம் வியந்து பார்க்குது, மை காட்னு சொல்லுது. வேந்து பார்த்த அறிவு சிந்திக்க பார்க்குது, இது எப்படி, அது எப்படி, சிந்திக்க போகுது. அந்த சிந்தனை தொடர 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 ஒரு நாளைக்கு சில ரகசியங்களை கண்டுபிடிக்கும். இது விஞ்ஞான கண்ணோட்டம். ஏன்னா புறத்தை பார்த்து ரசித்து, புறத்தை வியந்து, புறத்தை ஆய்ந்து ஆராய்ச்சிலாம் செய்து புறத்துல இருக்கிற சில பல ரகசியங்களை கண்டுபிடிச்சிருக்கு. அதான் விஞ்ஞானம். ஆனா அதுல ஒரு சில மனிதர்கள் தன்னை ரசிக்கிறான், தன்னை வேந்து பார்க்குறான். என் வயிற்றுல நம்ம மத்தியானம் சாப்பிட்டது ஜீரணமாயிட்டே, எப்படி இதே தானா துடிக்குது, நுரையீரல் தானா சுவாசிக்குது, கெட்டி எல்லாம் உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பு தானா நடக்குது, இது எப்படின்னு ஆச்சரியத்தோடு தன் உடலை பார்க்கறான். ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்கறான், வியந்து பார்க்கறான், அப்படியே கண்ணை மூடுறான். எத்தனையோ கோடியில் ஒருத்தனுக்கு ஆக்சிடென்டலா வரக்கூடிய ஒரு சூழல் அது. அப்படி பார்க்க பார்க்க அவன் உள்ளுக்கு அகப்பயணம் செய்யறான்.
இந்த அகப்பயணம் தான் 6வது அறிவுல முழுமையடை செய்யும். ஏனென்றால் அறிவு என்பது உள்ள அடக்கமா இருக்கு, மனதில் அடக்கமா இருக்கு, இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ். இப்ப இவருடைய பயணமும் இந்த 6வது அறிவாய் வெற்றி பெற்ற பயணம் புறப்பயணமாகவும் போச்சுது. அப்படி போன எத்தனையோ கோடியில 1-2 விஞ்ஞானிகளாக வந்தாங்க. அகப்பயணமா போன பல கோடியில 1-2 விஞ்ஞானி ஆனாங்க. அதை உள்ள போக 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 மன இயக்க வேகம் குறைஞ்சிக்கிட்டே வருது. மனம்னா என்ன? அறிவின் படர்க்கை, எழுச்சி. அது இப்ப படிப்படியாக குறைஞ்ச ஒரு கட்டத்துல இயக்கம் அப்படியே நிக்குது. நிற்றல், ஸ்டில்னஸ் ஆஃப் த மைண்ட். நிற்கும்போது எது மனமாக எழுச்சி பெற்றதோ அதை உணர்வு. உணர்வு தெரியுது, இது அறிவு, இதுதான் அறிவுன்னு அது தெரியுது. அப்போ அறிவுங்கிறதுக்கு நாம ரூபம் கிடையாது. அந்த இடத்துல ஒடுங்கின பிறகு உணர்ந்தவர்களுக்கு மட்டும் அறிவுனா என்னன்னு தெரியுதுன்னா இன்னதுன்னு சொல்ல முடியாது. ஓஹோ, இந்த ரகசியமான ஏற்பாடு தான் எல்லாமாக வெளிப்பட்டிருக்கு. அப்ப அறிவை நம்ம என்ன சொல்றோம்? கான்சியஸ்னஸ்ங்கிறது ஒரு சீக்ரெட் பினாமினம், ஒரு ரகசியமான விஷயம். அதுக்கு வடிவம் கிடையாது, பொருள்தன்மை கிடையாது அறிவுக்கு. அதுதான் மூலப்பொருள்ங்கிறத கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை. அந்த அறிவை கடந்து போக முடியுமா? கடக்க முடியாது. அது 0 பாயிண்ட்டுக்கு வந்ததுனால அது அடக்கமா இருக்கு. அதுதான் அல்டிமேட்டா தெரியுது. ஆகவே இதுதான் எல்லாமாகவும் தோற்பதனால இதுதான் தெய்வம். எதை நம்ம இறைவன் சொல்லணும்? தோற்றங்களுக்கெல்லாம், இயக்கங்களுக்கெல்லாம் எது மூல காரணமோ அந்த மூலப்பொருளை தான் தெய்வம் சொல்றோம். இப்ப மூலப்பொருள் எதுன்னு தேடி போனதுல அறிவு, அதாவது கான்சியஸ்னஸ், உணர்வுன்னு சொல்லணும். இப்போ நாம கண்ணால ஒண்ண பாக்குறோம், உணர்ந்து பாக்குறோம், ஒரு அறிவு கிடைக்குது. ஓ, இதுதான். அப்ப அறிவுங்கிறது வெளியில எப்ப டெவலப் ஆகுது? உணர்வு புலன் வழி உணர்தல் என்ற இயக்கமாகி அதன் மூலமாக பெறக்கூடிய அனுபவத்தை வைத்து அறிவை பேசுறோம். ஆனா இங்க புலன்களிலிருந்து விடுபட்டு அந்த உணர்வு தன்னை உணர்வு, தன் உணர்வுன்னு சொல்றோம். தன்னை உணர்ந்து நிற்கும் போது அதுக்கு நாம ரூபம் இல்லை, எல்லையும் இல்லை. அது எல்லையற்ற உணர்வாக இருக்கு. அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லை, அறிவதுக்கு ஒண்ணு இல்லை, எல்லாம் அடக்கி போச்சு. இது தன் உணர்வு. அங்க என்ன அனுபவம்னா வேற ஒரு அனுபவம் இல்லை, எல்லையற்றதான ஒரு அனுபவம். வேற ஒண்ணும் சொல்ல முடியாது. அதை முழுமைன்னு சொல்றோம். முழுமை உணர்வு, முழுமை அறிவு, வால் அறிவு. இப்ப இறைவனா என்ன? ஏது தன்னில் தானாய் பலப்பலவாய் அனந்தமாய் ஏகம், ஏகன் அநேகன், ஏகம் அநேகம். அந்த ஏக வஸ்து ஏகமா இருப்பது எதுன்னா அறிவு. மீதியெல்லாம் அநேகம், தோற்றமும் அதாவது உருவமும் தரமும், இதெல்லாம் பலப்பலவா வெளிப்பட்டுக்கிட்டே வரும். இப்படி அறிவை பற்றி வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா அதுக்கு வேற எந்த வடிவமும் இல்லை, பொருட்தன்மை இல்லை. ஏதாவது ஒண்ணு பத்தி சொல்லணுமானா இப்படி இருக்கு அப்படி இருக்கு வடிவத்தால சொல்லணும், ஓமை காட்டி சொல்லணும், அதனுடைய தன்மையை ஓமை காட்டி சொல்லணும். இது நிகரற்றது, ஓமையற்றது. தனக்கு ஓமையில்லாதான் தாழ். வள்ளுவர் சொல்றாருல்ல, தனக்கு ஓமையில்லாதான் தாழ் என்பது அந்த சுத்த வீடு. அந்த தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் மனக்கவலை மாற்றல் அறியுது. அந்த தாழ் எங்க இருக்கு? நம்முடைய ஆழ் மனசு, தாழ் மனம், தி அதர் எண்ட் ஆஃப் த மைண்ட். அப்போ அதுதான் தெய்வம். இப்ப அந்த தெய்வத்தை வணங்கணுமான்னு கேட்டா தேவையில்லை. வழிபாடு செய்யணுமா, பிரார்த்திக்கணுமா? தேவை கிடையாது. ஏன்னா அதை உணர்ந்த பிறகு அவன் தானே. தன்னை அறியும் அறிவை அறிந்த பின், திருமூலர், தன்னை அறியும் அறிவை அறிவின் தன்னையே அர்ச்சிக்க.
அவனுக்கு பிரிதொன்று இல்லை. தன்னையே அர்ச்சிக்க தான் இருந்தானே. இதுக்கு வேற பெரிய விளக்கம் கொடுக்கறதுக்கு இல்லை. அறிவுங்கன்னு தெய்வம் எது உருமாறுதோ தரமாறுதோ அதுக்கு அறிவுன்னு பேர். ஏன்னா உருமாற தெரியுது, தரமாற தெரியுது. ஆனால் என்ன நீங்க புரிந்து கொள்ளணும், அந்த அறிவுக்கு தான் அறிவு என்று தெரியாது. யாருக்கு தெரியும்? இப்ப நான் உணர்ந்துட்டேன்னு வைங்களேன், எனக்கு தெரியும். நீங்க உணர்ந்துட்டா உங்களுக்கு தெரியும். உணராத வரைக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாமே தவிர, பழக்கத்தினால் ஏற்பட்ட வழிபாடு முறைகள், அச்சத்தால் ஆசையினால் ஏற்பட்ட வழிபாடு முறைகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாயை எடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த அறிவை பற்றி உணர்ந்து கொண்டானே, அவன் என்ன பண்ணுவான்னு தெரியுமா? ஒன்றும் பண்ண மாட்டான். கடமையை மட்டும் செய்வான். விளைவை பற்றி ஒன்றும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. நாளைக்கு என்ன? நாளைக்கு இப்ப என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ண மாட்டான். இல்லை இது பண்ணா நல்லா இருக்கும், பண்ணுவோம். ஏன்னா இது பாருங்க, வார்த்தை இல்லை பாருங்க. சொல்லனா ஒன்றுன்னு சொன்னாங்க. இட் இஸ் அன்எக்ஸ்பிளைனபிள் ட்ரூத். இந்த மெய் உணர்வை வார்த்தைகளெல்லாம் விளக்க முடியாது. என்ன சுருமா சொல்லுகிறோம்? எந்த அறிவை தெய்வம் என்று சொல்றோம்னா, எந்த ஒன்று உருமாறி தரமாறி தானாக தண்ணிலேயே, இன்னொன்னு இல்லை, தண்ணிலேயே மாறிட்டு போயிட்டு இருக்கோம். பேரு இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ். இப்போ ஒரு செடி இருக்குது, அல்லது ஒரு மரம் இருக்கு. இப்போ பூத்து இருக்கு மரத்துல. கொஞ்ச நாள் என்ன ஆகும்? பிஞ்சு பிடிக்கும், அப்புறம் காயாகும், அப்புறம் கனியும், கனிந்ததும் கீழே உதிர்ந்துடும். இந்த ஒரு நிகழ்ச்சியை எண்ணி பாருங்க. அது பூவா மலர்வதற்கு எப்ப மலரணும்? அந்த அறிவு அந்த மலருக்குள்ள இருக்கு. அதான் இன்ஹரண்ட் கான்சியஸ்னஸ், உள்ளார்ந்த அறிவு நிலை. இப்போ பூத்துருச்சு, கொஞ்ச நாள் பிஞ்சு பிடிக்குது. அது பிஞ்சா மாறணும் யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அறிவு அங்க தானா அந்த ஆற்றலை கொண்டு பிஞ்சாகுது. அப்புறம் காயா உருமாறுது, தடுமாறுது. பழமா உருமாறுது, தடுமாறுது. பழுத்துருச்சு, உதிரணுங்கிற அறிவு அங்க இருக்கு. உதிர்ந்துரும், கீழே விழுந்துருச்சு, பழம் அழுகிடுச்சு. இப்போ கொட்டை மாத்திரம் நிக்குது, கொட்டைக்குள்ள முளை நிக்குது. கொஞ்ச நாள் இருக்குது. அந்த முளைக்குள்ள இருக்கிற அறிவு இருக்குல்ல, அது தன் ஆற்றலை கொண்டு உருமாறு, பூச்சியா தரமாறு. இப்படி நீங்க நல்லா பண்ணணும். தெய்வம் என்று எந்த அறிவை சொல்கிறோம் என்றால், எந்த அறிவு உருமாறி தரமாறி கடைசியில மனிதன் வரைக்கும் வந்திருக்கு. மனிதனுக்கு உடம்புக்குள்ள அதே அறிவு உழுகு போட்ட இட்லிய சக்தியா மாத்துது, உருமாறுது, தரமாறுது. மலம்ங்கிற தரம், சத்துங்கிற தரம் பிரிக்குது. மலத்தை வெளியேற்றுது, சத்தை உள்ள அனுப்புது. யார் டிசைட் பண்றா? அதான் அறிவு. ஆனா அந்த அறிவு நான் இப்படி டிசைட் பண்ணி இப்படி இப்படி செய்யறேன்னு தெரியுமா? தெரியாது. அறிவுக்கு தான் அறிவு என்று தெரியாத அறிவு, அந்த அறிவே தெய்வம். இப்போ பேர் சொல்ல பார்ப்போம். இறைவனுக்கு தான் இறைவன் என்று தெரியாது அப்படி சொன்னா அந்த சமூகம் ஏத்துக்குமா? இறைவனுக்கு தான் இறைவனுக்கு தெரியாதா? எல்லாத்தையும் படைச்சவன் அவன் தானே. அப்படி ஒரு விவாதம் வரும். இது விவாதிக்கக்கூடிய பொருள் அல்ல. இதை விவாதிச்சு புரிஞ்சுக்க முடியாது. வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும். வேதாந்தம் பேசுவதால் கிட்டிவிடாது. நீ வேதாந்தம்னா விவாதம் கிட்ட. அது தானாக அத்வைதமாகி முழுமையாகி அது உணர வேண்டிய விஷயம். அப்ப இந்த ஒரு உணர்வின் மூலமா அறிவனுடைய தன்மையை அறிந்த பிறகு அவனுக்குள்ள, அதாவது குவிக் இன்சைட்னு சொல்லுவாங்க. அதாவது யாரோ அப்படி கேட்கறாங்கன்னா வித்தின் நோ செகண்ட் உள்ளுக்கு அந்த காட்சி தெரிய வரும். ஏன்னா மனிதனுடைய அறிவு இருக்க எல்லா அறிவையும் கடந்து கடந்து வந்த உச்சநிலை அறிவு, சூப்பர் கான்சியஸ்னஸ் என்று சொல்றோம் இல்லையா? புறமணம், நடுமணம், ஆழ்மனம். புறமணம் என்பது பெரிஃபரல் கான்சியஸ்னஸ், தென் சப்கான்சியஸ்னஸ், தென்
சூப்பர் கான்சியஸா சூப்பர் ஒண்ணு இருக்கு. அதையாக்கி இவன் உணர்றான் தியானத்துல. அதுக்கப்புறம் சூப்பர்னு ஒண்ணு இல்லை. அவன் உணர்ந்த பிறகு அவன் மனசுக்குள்ள ஒரு அமைதி வந்துடும். வாய் பேசும், நிறைய பேசும், ஆனா உள்ளுக்கு பேச்சே இல்லை. ஏன்னா அறிவு முழுமை அடையுது. எப்ப அறிவு முழுமை அடைஞ்சிருச்சோ அதுக்கு பிறகு சிந்திக்கிறதுக்கு அது இதுன்னு ஒண்ணு இல்லை. இடத்துக்கு தக்கவாறு, தேவைக்கு தக்கவாறு அவன் ஏதாவது சொல்லணும்னா சொல்லுவான், செய்யணும்னா செய்வான், இல்லைன்னா உள்ளுக்கு ஒண்ணுமே இல்லை. இதான் முற்ற அறிவுன்னு சொன்னாங்க. பாலறிவு மட்டும் இல்லை, முற்ற அறிவு. அறிவு முழுமை அடைந்து போச்சு. முழுமை அடைந்த பிறகு சிந்திக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஒண்ணும் இல்லை. அப்படிங்கிற டோட்டல் சைலன்ஸ் அங்கதான் வரும். ஞானத்தின் உச்சவரம்பு சுத்த மௌன நிலை ஔவையார். இவ்வளவுதான் சுருக்கமான விஷயம்தான். அப்ப நீங்க சிந்தனை எப்படி எடுத்துக்கிடணும்? பரிணாமத்தை எடுத்துக்கிடுங்க. தரமாற்ற நிகழ்வுன்னு சொல்றமே, எப்படி வீண் தோன்றிட்டு அதுல பஞ்சபூதங்கள், ஜீவனங்கள், இறுதியா மனிதன், மனிதனிடம் மனம், கற்கால மனித மனம், தற்கால மனித மனம். இந்த தரமாற்றத்தினுடைய அடிப்படை என்ன? யார் இந்த தரத்தை மாத்துறா? அப்படிலாம் இருக்குல்ல. யாரும் தனியா ஒரு ஆள் இல்லை. அறிவே எழுச்சி பெற்று பயணத்துல வந்ததுனால இடத்துக்கு தக்கவாறு, காலத்துக்கு தக்கவாறு தன்னில் தானாய் ஒரு மாற்றம் தரமாற்றம் நிகழ்ந்துகிட்டே இருக்கு. ஆனா மனிதனுடைய அறிவுல தான் அது முழுமை அடையும். எல்லா மனிதனிடமும் இல்லை. நல்ல தபமும் இந்த ரகசியத்தை பற்றி ஆழ்ந்த சிந்தனையும் அதுக்கு முழுமையான விடை கிடைக்கும் வரைக்கும் தொடர் சிந்தனையும் தவத்திலேயே உட்கார்ந்து செய்து 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 ஒரு நாள் உள்ளுணர்வாய் பெற்று அறிய வேண்டிய ரகசியமான ஏற்பாடாகிய அந்த அறிவுக்கு தான் தெய்வம் என்று பெயர். வாழ்க வளமுடன். சுருக்கமா இனி உங்கள ஆழ்ந்து சிந்தித்து இதுக்கு முன்னாடி முட்டி மோதி நிற்கின்ற உங்கள யாருக்கு கேள்வி எழுதோ கேளு. வாழ்க வளமுடன் ஐயா.